ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நெய் மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த கப்பை தான் மெஷர்மெண்ட்க்கு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்த கப்பை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையுமே மெஷர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் கடலை மாவை சலித்து எடுத்துக்குவோம். மாவில் கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் நம்ம ஒரு ஜல்லடையில் அந்த மாதிரி சலித்து எடுத்துக்கோங்க. இப்போ கடலை மாவு நைஸாக இருக்குது. அடுத்தது நம்ம எடுத்த அதே கப்பில் ஒரு கப் சுத்தமான நெய் உருக்கிற அளவுக்கு சூடுபடுத்திக்கிட்டால் போதும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது நெய்யை. நல்லா அது உருகிற அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு அமர்த்திடுங்க. இப்போ நம்ம இந்த சூடான நெய்யை நம்ம எடுத்த கடலை மாவில் பாதி அளவு, நம்ம எடுத்த ஒரு கப் நெய்யில் பாதி அளவு மட்டும் இதில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நெய் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, ரொம்ப கொதிக்க வைக்கல. அது உருக்கிற அளவுக்கு சுட வச்சு அதை சூடான நெய்யை கடலை மாவில் ஊற்றிருக்கேன். நம்ம இந்த மாதிரி சூடான நெய்யை கடலை மாவில் ஊற்றும் போது கடலை மாவோட பச்சை வாசனை கொஞ்சம் போயிடும். அதுக்காக தான். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம மைசூர் பாக்கை கொட்டி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரேயோ இல்லை தட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நெய் தடவி வைக்கணும் ஃபுல்லாக. இதை ஸ்டார்டிங்லேயே செஞ்சு வச்சுருங்க. ஏன்னா நம்ம கடைசியாக நமக்கு டைம் இருக்காது, நம்ம உடனே மைசூர் பாக்கை செஞ்சு கொட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை ஸ்டார்டிங்லேயே செஞ்சு வச்சுருங்க. இப்போ அடுப்பில் ஒரு கனமான கடாயை ஹீட் பண்ணியாச்சு. இதில் ஒரு கப் சர்க்கரை, அரை கப் தண்ணி ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும். இதுக்கு நம்ம பாகு பதம்லாம் பார்க்க போகிறது இல்லைங்க. நல்லா இந்த மாதிரி சர்க்கரை கரைஞ்சி நல்லா ஃபுல்லாக அந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். அந்தளவுக்கு கொதிக்க விடுங்க. நல்லா இந்த மாதிரி கொதிக்கிறப்ப நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கிளறிட்டே இருக்கணும். நம்ம ஊற்றின நெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிரும் கடலை மாவில். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோ நேரம் நமக்கு கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா திக்காக ஆரம்பிக்கும். நல்லா இந்த மாதிரி கடலை மாவு ஃபுல்லாக நம்ம ஊற்றின நெய் ஃபுல்லாக உறிஞ்சிக்கும். இந்த மாதிரி திக்காக இருக்கும். கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும், பபிள்ஸாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுப்பை மீடியம் இல்லை லோ, முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக கிண்டுங்க. நல்லா திக்காயிட்டே இருக்கும். நம்ம ஊற்றின நெய் ஃபுல்லாத்தையும் உறிஞ்சிட்டு ஒரு ஸ்டேஜில் கடலை மாவு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கும். பேனில் ஒட்டாமல் வரணும். கை எடுக்காமல் கிளறிட்டே இருக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இந்த தான் கரெக்டான பதம். நம்ம ஊற்றின நெய் ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு. பேனில் இது மாதிரி ஒட்டாமல் வரணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்த ட்ரேயில் கொட்டி வச்சுட்டு மேலாக கொஞ்சமாக நெய் தடவி விட்டுருங்க. நெய் தடவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. மூடி வைக்க வேண்டாம், திறந்தே வச்சு ஆற விடுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு தட்டில் கவுத்துக்கிறேன். நம்ம நெய் தடவி வச்சனால நம்ம குப்பரை கவுத்த உடனே அதுவே விழுந்துடும். இப்போ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண வருதுன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது, நம்ம கட் பண்ணும்போதே தெரியுது. இதே சாஃப்ட்னஸ் நமக்கு 3-4 நாளைக்கு அப்படியே இருக்குங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு மைசூர் பாக். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.